முன்னொரு காலத்தில் மாகதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அரக்கிக்கும் மகனாக பிறந்தவன் கஜமுகன் என்ற அசுரன். இவன் யானை முகமும் தலையில் ஒரு கொம்புகளும் உடையவன். சுக்ராச்சாரியனின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல கால தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ கொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றார். ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்க கூடாது என்று வேண்டினார். அவனது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுத்தார். இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளில் துன்புறுத்தி வந்தார். தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். சிவபெருமான் அதற்கான வேலைகளை தொடங்கினார். யானை முகத்தோடும் மனித உடலோடும் இருந்த விநாயகரை அசுரன் கஜமுகாசுரன் வதம் செய்ய அனுப்பி வைத்தார் சிவபெருமான். விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அளித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை.